Welcome you all to FIBA Asia Cup qualifiers men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். இந்த திருமண தோஷம் யாருக்கு இருக்கோ அவங்க இந்த பரிகாரத்தை பண்ணும்போது அப்போ அந்த களத்திர தோஷம் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா இறை பரிகாரம் தானம் தர்மங்கள் மட்டும்தான் உங்களை யாரானா உங்களுக்கு பித்ருதோஷம் சொல்லிட்டாங்கன்னா அதுவும் என்ன ஏற்படுத்துன்னா காரணமே இல்லாமல் எல்லாம் இவங்க 2 மாதம் போட சொல்லிட்டாங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு கோமாதா பசுமாடு எல்லா இடத்துலையும் இருக்கும் ஊரில் இருக்கும் அந்த பசுமாட்டுக்கு நான் கிரிவலம் போகிற முடிவு பண்ணிட்டேன் கிரிவலம் போகிறேன் சரி உங்களுக்கு எந்தெந்த கிரகம் பாசிட்டிவாக அங்கே ஆக்டிவேட் ஆகும்னா நான் எக்ஸாம் எப்போ பாஸ் ஆகணும் நல்லபடியாக போனோம்னா இந்த இருக்கிற வலிமை உங்களுக்கு இருந்தால் மட்டும் தான் இங்கே போக முடியும் இல்லைன்னா போக முடியாது அரசு உத்தியோகம் கிடைக்காது அதே மாதிரி குறிப்பிட்ட ஜாதகர் குறிப்பிட்ட கோயிலுக்கு போகும்போது தான் ஒரு இந்த முன்னோர்கள் சாப்பிட்றது கொடுமையான விஷயம் இப்போ அதுக்கு ஒரு எளிமையான தெரிவுகள் சித்தர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க அடுத்தபடியாக கலத்திர தோஷம் இருக்கும் சில பேருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கலத்திர தோஷம் அப்படின்னா என்ன? 2 விஷயம் இருக்குமா. திருமண தோஷம்னு ஒன்று இருக்குது, கலத்திர தோஷம்னு இருக்குது. இப்போ திருமண தோஷம் சொல்லும்போது திருமணம் சொன்னாவே பெண்களுக்கு சுக்கிரன் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம். இப்போ இந்த சுக்கிரன் இயல்பாகவே கடகத்திலையும் சிம்மத்திலையும் அவர் வந்து பகையாக போயிடுறாரு, கண்ணியில் நீச்சமாக போயிடுறாரு. அப்போது இயல்பாக அவங்களுக்கான நீச்சம் சொல்லும்போது தான் ஆக்டிவேஷன் இருக்குது. பகையாக இருக்கும்போது ஒரு சில விஷயம் நடக்காது. ஏன்னா சுகபோகத்தை அளிக்கக்கூடிய முக்கியமான கிரகனே சுக்கிர பகவான் தான். அப்போ நாளைக்கு இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கணும் மற்ற எல்லா விஷயம் நல்லா இருக்கணும்னு சொல்லும்போது சுக்கிரன் அங்கே ஆக்டிவேஷனாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்போ இந்த நீச்சமோ பகையோ பெற்றுச்சுன்னா அவர் வந்து அவங்களுக்கு என்ன இருக்கும், அந்த இல்லற விஷயத்தில் வந்து ஈடுபாடுகள் மிக குறைவாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டை காமிக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நபர்கள் செய்ய வேண்டிய பொதுவான விஷயங்கள் ஒரு 27 செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகள் துர்க்கை அம்மனுக்கு போயிட்டு ராகு காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், நெய்வலுக்கு போட்டு வரணும் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி. இது பெரிய செலவெல்லாம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இந்த திருமண தோஷம் யாருக்கு இருக்கோ அவங்க இந்த பரிகாரத்தை பண்ணும்போது நிச்சயமாக 90 நாட்களுக்குள்ளே அவங்க ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி களத்திர தோஷம் 7ஆம் வீட்டுக்குரியவர் 3ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, 7ஆம் வீட்டுக்குரிய 5ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 10 குடியவன் 7 இருந்தாலும் சரி, அவங்களுக்கு களத்திர தோஷமாக மாறிடும். இது ஜாதகத்தில் பார்க்கும்போது தெரியும். இப்போ எல்லாமே ஆன்லைனில் நிறைய விஷயம் வந்துடுச்சு. நீங்களே போய்ட்டு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் போய்ட்டு எனக்கு எந்த தோஷம் எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருவாங்க. இருந்தாலும் அனுபவமிக்க ஜோதிடரை பார்த்து கலந்து ஆலோசனை செய்வது தான் சுகமான ஒரு நல்ல விஷயம். ஆனால் அந்த மாதிரி தயவு செஞ்சு சொந்தமாக முடிவெடுத்து செய்யாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கிரகத்தை காரகத்தோட ஊர் உண்டு, அந்த பகுதியில் ஒரு சில கோயில் உண்டு. இதெல்லாமே வந்து அனுபவ வகையில் வரக்கூடிய விஷயங்கள். எல்லா விஷயமே புத்தகத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போது அந்த களத்திர தோஷம் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சன்னதி எங்கே இருக்கோ அந்த சன்னதியில் போயிட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் போயிட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். யாருக்கு? வள்ளி தெய்வம் முருகப்பெருமான் அர்ச்சனை பண்ணுங்கள். ஐயா இந்த மாதிரி எனக்கு களத்திர தோஷம் சொல்லியிருக்காங்க, எனக்கு திருமணம் விரைவாக நடக்கணும் அப்படின்னு ஒரு அர்ச்சனை பண்ண சொன்னீங்கன்னா அந்த அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணி உங்கள்கிட்ட எல்லா பொருளையும் கொடுப்பாரு. நீங்கள் வாழைப்பழம் தேங்காயெல்லாம் பயன்படுத்துங்க. அந்த விபூதி குங்குமத்தை கொடுப்பார். அந்த விபூதி குங்குமத்தை அப்படியே நேரத்தில் வந்து உங்கள் பூஜை ரூமில் வச்சு இதே மாதிரி தொடர்ந்து வணங்கிடுவாங்க. 90 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், அந்த களத்திர தோஷத்துக்கான தாக்கங்கள் குறைஞ்சு உங்களுக்கு வரன் வந்து நல்லபடியாக வரத்துக்கான விஷயங்கள் அது ஏற்படுத்தி தரும். அதனால் எல்லா தோஷங்களுக்கும் பரிகாரம் உண்டானா உண்டு. பரிகாரம் ஒரு தற்பாதுகாப்பான விஷயம். அந்த சமயத்தில் நீங்கள் சேஃப்டியாக அங்கேருந்து எக்ஸிட் ஆகிற விஷயமே தவிர்த்து இறை பரிகாரம் தானம் தர்மங்கள் மட்டும்தான் உங்களை நீண்ட நெடிய காலமாக அந்த தாக்கத்திலேருந்து உங்களை காப்பாற்றுமே தவிர்த்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம்லாம் அந்த சமயத்தில் இருக்கிற பிரச்சனை வெளியே வந்து நன்மையான விஷயத்துக்கு போகிறதா தான். தொடர்ச்சியாக உங்களுக்கு நன்மைகள் வேணும் போது எப்பவுமே தான தர்மம், உதவி செய்தல், அடுத்தவங்களுக்கு உதவி செய்தல், இந்த நடுத்தர மக்களுக்கு உதவி செய்தல், இந்த மாதிரி உதவிகளை தொடர்ந்து செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரகங்கள் பெரிய அளவில் ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு உங்களை தூண்ட விடாது. நிச்சயமாக அது அனுபவம் உண்மை, செஞ்சு பாருங்கள். அடுத்தபடியாக பித்ருதோஷம் அப்படின்னா என்னது? பித்ருன்னா பெற்றோர்கள் தான்மா, அது சமஸ்கிருத வார்த்தை. பித்ருதோஷம்ன்றது சென்ற பிறகில் நம்ம வந்து நமது தாய் தந்தையருக்கு நம்ம வந்து ஈமக்கிரிகை செய்யாமல் இருப்போம், அதுக்கான விஷயங்களில் கொடுக்காமல் இருந்திருக்கும் போன பிறவியில். அப்போ இந்த பிறவியில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது, தாரா தோஷம் இருக்குது, மாத தோஷம் இருக்குது, மாந்தி தோஷம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்குமே கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். இது எல்லாத்துக்குமே அதுக்கும் பரிகார முறைகள் ரொம்ப எளிமையாக இருக்குது. இந்த பித்ரு தோஷம் இருக்குது, யாரானா உங்களுக்கு பித்ரு தோஷம் சொல்லிட்டாங்கன்னா அதுவும் என்ன ஏற்படுத்தும்னா தடைகளையும் தாமதத்தையும் ஏற்படுத்தும் விஷயம். அதுதான், வேறு ஒன்றும் பெருசாக உங்களை எஃபர்ட் பண்ணாது. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, செலக்ட் ஆகிட்டு சொல்லிட்டு தகவல்லாம் வருது,
உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் நாளைக்கு வந்துடும் நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு காத்து நிற்பீங்க. இந்த தோஷம் இருக்கிற எல்லா கேரக்டருக்குமே பார்த்தீங்கன்னா தடைகள் தாமதத்தை அதிகப்படுத்தும். காரணமே இல்லாமல் எல்லாம் இவங்க 2 மாதம் போட்டோன்னு சொல்லிட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு ரிசல்ட் வரும். உங்களுக்கு புரியவே புரியாது. அப்போது கிரகங்கள் நல்லா சொன்னாங்களப்பா ஏன் நடக்கலைன்னா இது போன்ற விஷயங்கள் உள்ளிருந்து வேலை செய்யும், தடைகளை ஏற்படுத்தும். அப்போது அந்த பித்ரு தோஷம் இதே மாதிரி தடையை ஏற்படுத்தும்னா அவசியம் ஏற்படுத்தும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம். சிவன் கோயிலில் போயிட்டு ஒரு அமாவாசை அன்று காலையிலேயோ ஒன்று மாலையிலேயோ அந்த சிவபெருமானுக்கு சந்தன அபிஷேகம் பண்ணுங்கள். ஒரு 3 அமாவாசைக்கு சிவபெருமானுக்கு நீங்கள் சந்தன அபிஷேகம் பண்ணும்போது அந்த பித்ரு தோஷத்துக்கான தாக்கம் பெருமளவு குறையும். சப்போஸ் என்னால் அது பண்ண முடியலன்னு சொல்கிற பட்சத்தில் கோமாதா பசுமாடு எல்லா இடத்துலையும் இருக்கும், ஊரில் இருக்கும். அந்த பசுமாட்டுக்கு ஒரு வாழைக்காய், வெல்லம், அகத்திக்கீரை, பச்சரிசி இதெல்லாம் வச்சு தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு 3 அமாவாசை கொடுத்தீங்கன்னா அந்த பித்ரு தோஷக்கான தாக்கம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி உங்களுக்கு நன்மையான பல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக முக்கியமான தோஷங்கள் வேறு என்னென்ன இருக்கு ஐயா? ஆமாம், ஆயுத தோஷம் இருக்குது, குடும்ப தோஷம் இருக்குது. இல்லை முக்கியமாக அடிக்கடி இந்த மாதிரி தோஷங்கள்லாம் நிறைய நான் பார்க்குறேன். இப்போ நம்ம சொன்ன டாபிக் தான் எல்லாருக்குமே பெரும்பான்மை மக்கள் இருக்கிற தோஷம். இந்த செவ்வாய் தோஷம் கண்டிப்பாக சொல்லுவாங்க, பித்ரு தோஷம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதுபோல் குழந்தை பிறப்பு தாமதத்துக்கு இதிலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த இதில் ராகு தோஷத்துலேயே வந்து குழந்தை பிறப்பான தாமதமான விஷயம் வந்துடும். இது எல்லாமே தாண்டி பொதுவான தோஷங்கள் இருக்கிற பட்சத்தில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்குது. அது சின்ன சின்னதாக தானாகவே நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு வந்துடும். எப்படிங்க அது எக்ஸாம்பிள் சொல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறோம், இப்போ நம்ம கிரிவலத்துக்கு போகிறோம். நான் எந்த ஜாதகத்தையும் பார்க்கல, எனக்கு சிவபெருமான மாதிரி ஒரு ஈடுபாடு இருக்குது, நான் கிரிவலம் போகிற முடிவு பண்ணிட்டேன், கிரிவலம் போகிறேன். சரி, உங்களுக்கு எந்தெந்த கிரகம் பொதுவாக ஆக்டிவேஷன் ஆகும் உங்களுக்கு தெரியாமையே, உங்களுக்கு தெரியாது. ஆனால் எது இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும்னா, இப்போ திருவண்ணாமலையில் வந்து முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த இடம் அந்த இடம். அப்போ அங்கே செவ்வாய் அங்கே இருக்கார், முருகப்பெருமான் இருக்குது. சப்போஸ் செவ்வாயினால் ஒரு சில பாதிப்பு உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அங்கே வழக்கமாக கிரிவலம் போகும்போது என்ன ஆகும், செவ்வாயுடைய பாதிப்பு இயல்பாக கம்மியாகிடும். அப்போ சூரியன் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். ஒரு தலைமை லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு வரப்போகிறதுன்னு நினைக்கிறீங்க, நம்ம ஒரு தலைமை இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போகிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த சூரியனும் செவ்வாயும் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் அரசு உத்தியோகத்துக்கு. நாலு கவர்மெண்ட் ஜாப் இப்போ யூபிஎஸ்சி எழுதுறாங்க, டிஎன்பிசி எழுதுறாங்க பார்த்தீங்களா, நான் எக்ஸாம் எப்போ பாஸ் ஆகணும் நல்லபடியாக போனோம்னா இந்த இருக்கிற வலிமை உங்களுக்கு இருந்தால் மட்டும் தான் இங்கே போக முடியும், இல்லைன்னா போக முடியாது, அரசு உத்தியோகம் கிடைக்காது. அப்போ அங்கே சூரியன் வலிமையாக இருக்கார், சிவன் அங்கே அக்னிஸ்தலமாக உட்காந்துருக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிவனுடைய அருள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிடைச்சிடும். சரி, அடுத்து இந்த ராகுதுக்கான முக்கியமான பிரித்தி அங்கே இருக்குது. இடைக்காடா சித்தர் ஜீவ சமாதி அடைந்த மாதிரி தான் ராகுபவனுடைய அம்சம் அவர் இடைக்காடா சித்தர். அங்கே தான் ஜீவ சமாதி திருவண்ணாமலை இருக்குது. அப்போது நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது இந்த மாதிரி கிரகத்தினுடைய தோஷங்களுடைய தாக்கங்கள் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிடும். இப்போ திருவண்ணாமலைக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி கூட்டம் அளவுக்கு அதிகமாக வருதுன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்துடும். ஏன் நடந்துடும்னா இந்த கிரகங்கள் வலிமை குறைஞ்சிருந்தா உங்களுக்கு வலிமை கூட்டிடும். இன்னொரு வலிமை வேணும்னும் போதும் அது பாசிட்டிவாக கொடுக்க போகுது. நீங்கள் ஜாதகம் பார்த்தாலும் சரி பார்க்கலாம் சரி, உங்களுக்கு தோஷங்களை தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி, பேலன்ஸ் ஆகிறதுக்கான ஒரு பெரிய விஷயங்கள் அது போன்ற புண்ணிய பூமியில் உண்டு. அதனால தான் நிறைய கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம், காலையில் எழுந்தவுடனே ஆலயம் தொடுவது சாலயம் நன்று, காலையில் எழுந்தவுடனே கோயிலுக்கு போகணுன்னு சொன்ன காரணம் என்னென்னா எல்லா தெய்வங்களுமே இருக்கும், எல்லா தெய்வத்துக்குள்ளே ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகம் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் வணங்கும் போது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்க போகுது, இன்னும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதலான பலத்தை கொடுக்க போகுது. அதனால தான் சிஸ்டமேட்டிக்காக முன்னோர்கள் சொன்னாங்க, காலையில் எழுந்தவுடனே ஏதோ ஒரு சாமி, பெருமாளை பிடிக்குதோ, உங்களை அம்மாவை பிடிக்குதோ, ஐயாவை பிடிக்குதோ, யாரை பிடிக்க தெரியாது, போய் சாமி கும்பிட்டுன்னு சொல்ல காரணம் அங்கே சாமிக்குள்ளே இருக்கிற கிரகங்கள் வேலை செய்யும். எந்த தோஷமாக இருந்தாலும் அடிப்படையே விலகத்துக்கான தன்மையும் அதை குறைப்பதற்கான தன்மையும் அது கொடுக்கும். அதனால் பொதுவான விதின்றது எந்த ஆலயமாக இருந்தாலும் அதை கண்டினியூவாக ப்ராக்டிக்கலாக பயன்படுத்துங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட ஜாதகர் குறிப்பிட்ட கோயிலுக்கு போகும்போது தான் ஒரு சில விஷயங்கள் நிகதி கம்மியான சொல்லி விதிமுறை இருக்குது. எல்லா தெய்வங்களுமே எல்லா இடத்துலையும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகத்துக்கு அடிப்படையில் ஒரு சில கோயில்கள் உண்டு. டிஃபால்ட்டாக எனக்குன்னு ஒரு 2 கோயில் உண்டு, உங்களுக்கு 2 கோயில் உண்டு. அதை ஜாதகம் பார்க்கும்போது தான் சொல்ல முடியும், எல்லா தனித்தனியாக சொல்ல முடியும். அந்த கோயிலுக்கு மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக போகும்போது உங்களுக்கான பல்வேறு தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி பாகமாக அமைந்துவிடும். அதனால் எல்லா தெய்வத்தையும் நீங்கள் கும்பிட்றது வந்து இஷ்ட தெய்வ வழிபாடு. ஆனால் உங்கள் ஜாதகத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜீவ சமாதி அடைந்த சித்திரபுத்தர் இருப்பார், 2 கோயில்கள் கண்டிப்பாக இருக்கும், தமிழ்நாட்டில் தான் இருக்கும் அந்த கோயில். அதை தெரிஞ்சுட்டு அந்த கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு இருந்தாவே உங்களுக்கு எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் அது கழியத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த முன்னோர்கள் சாப்பிட சொல்ல மறந்துட்டேன். முன்னோர்கள் சாப்பிட்றது இருக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயங்கள். அதுக்கு எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் அந்த தாக்கம் இருந்து கொண்டே விஷயம். பெண் சாபம்,
இந்த மாதிரி பல விஷயங்கள் கன்னி சாபம்லாம் சொல்லுவாங்க. அது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த முன்னோர்கள் சாபன்றது கொடுமையான விஷயம். இப்போது அதுக்கு ஒரு எளிமையான தெருகள் சித்தர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் கொல்லங்குடியில் வெட்டுடையார் காளி கோயில் இருக்குது. வெட்டுடையார் காளி. அந்த அம்மாக்கிட்ட போயிட்டு, ஐயா எங்கள் முன்னோர்கள் செய்த தவறுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் பாடாப்படுறோம், ரொம்ப அனுபவிக்கிறோம், இதோடு இந்த விஷயங்கள் அம்மா எங்களுக்கு பார்த்து குறைச்சிக்கன்னு சொல்லிட்டு அந்த வெட்டுடையார் காளிக்கிட்ட போய் நின்று நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய முன்னோர்கள் தோஷம் இருந்தாலும் சரி, அது ஊழ்வழி தோஷமாக இருந்தாலும் சரி, எந்த முன்னோர்கள் சம்பந்த தோஷமாக இருந்தாலும் அந்த தாக்கத்தை குறைத்து உங்களை இந்த உலகத்தில் ஒரு நன்மையாக வாழக்கூடிய விஷயத்த அந்த வெட்டுடையார் காளி அவசியம் செய்து கொடுப்பார்கள். வாழ்க்கையில் ஒரு முறையாவது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, அப்பப்போ கலக்கம், மனசு சரியில்லை, எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் அதை நம்ம பாசிட்டிவாக வேலை செய்யலை, இவ்வளோ கலக்கம் இருக்கிற நபர்கள் தயவு செஞ்சு அந்த சிவகங்கை மாவட்டத்தில் கொல்லங்குடி அந்த வெட்டுடையார் காளியை ஒரு முறை அவசியம் பார்த்துட்டு வாங்க. குடும்பத்தில் பல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறத கண்கூடாக பார்க்கல. அது அனுபவ உண்மை. அந்த தாய் தான் போய் அந்த அம்மாட்ட நின்று கேட்டிங்கன்னா உடனே வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வமாக அந்த அம்மா உட்காந்துக்காங்க. உங்களுக்கு இது ஜாதகம் பார்த்து தான் போகணுன்னு அவசியம் இல்லை, எனக்கு இந்த தோஷம் இருந்தால் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. பொதுவாகவே சொல்ல போங்க, வெட்டுடையார் காளியை பாருங்கள், அவங்க காலில் போய் விழுந்து வணங்குங்க. உங்களுக்கு தேவையான சுபிட்சமான அனைத்து விஷயத்தையும் அந்த அம்மா கொடுப்பாங்க. தோஷங்கள் சார்ந்த அனைத்து கேள்விகளுக்குமே ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க ஐயா. நன்றி. நன்றி மேடம். Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.